فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ நான் போன தடவை பேசுனதில் எல்லாரும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தனை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். சிந்தனையின் வாயிலாக தான் நான் உங்கள் மீது இப்போ பேசுனதெல்லாம் சிந்தனையின் வாயிலாக பேசுனது தான். பார்த்துக்கிறங்க, சிந்தனை எப்படி உதவி செய்யுதுன்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளவு புது விஷயம் நீ பேசுனது, அவ்வளவும் புது விஷயம், நீ கேள்விப்படாத விஷயம். ஆனால் நீங்கள் மறுக்க முடியாது. ஒவ்வொரு ஆயத்திலையும் ஞானம், ஹக்கீம், ஜிக்கர், ஃபுர்கான், சிந்தனை, இந்த நாலும் சேர்ந்தது தான் ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஆயத்தும் இந்த குரான் முழுவதும் இந்த 4 விஷயங்களை அடங்கியது. இந்த 4 விஷயங்கள் யாராலும் எந்த காலத்திலும் பதிலோ விளக்கமோ வியாக்கியானமோ எதுவுமே சொல்ல முடியாது. எழுதியும் காட்ட முடியாது, பேசியும் காட்ட முடியாது. அது முதல் பதிவு. இதை விட்டுட்டு சும்மா பேசி பேசுங்க. சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? அது கேள்வி ஏதாவது இருக்குதா? சரி, படிக்க. 42வது சூரா அஷ்-ஷூரா 14வது ஆயத்து. அவர்கள் தங்களிடம் ஞானம் வந்த பின்னர் தங்களுக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே அன்றி அவர்கள் பிரிந்து போகவில்லை. ஞானம் வந்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கிறங்க. குரான் இந்த புத்தகம் முழுமையும் ஞானம் நிறைந்து சொல்லிட்டான். இந்த ஞானம் வந்த பிறகு தங்களுக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே அன்றி அவர்கள் பிரிந்து போகவில்லை. எதுக்கு பிரிஞ்சு போகல? ஒரே காரணம் பொறாமை. நீ என்ன அதிகமாக பேசிட்ட, நீ என்ன விளக்கம் சொல்ற எனக்கு என்ற பொறாமை. ஆதமும் உடைய மகன் 2 பேர், நீ என்ன எனக்கு விளக்கம் சொல்றது? எங்களுடைய குர்பானை தான் அல்ல ஏற்றுக்கிட்டான், பயபக்தியோட குர்பான் ஏற்றுக்கிட்டான், நீ என்ன எனக்கு சொல்றது? பொறாமை வந்துருச்சு. அட பயபக்தி என்னப்பான்னு கேட்டிருக்கலாம் ஒரு பிரதரு, அடுத்த பிரதர்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை, பொறாமை வந்துச்சு. நீ என்ன பேசுறது? அந்த பொறாமை தான் இன்னைக்கும் இடைத்திரு. பொறாமையின் காரணமாகவே பிரிந்து சென்றார்கள், தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்போ உண்மையை சொல்லுமே கேட்போமே, இதை கேட்காம போனால் நம்மளுக்கு தான் நஷ்டம். அதை பற்றி கவலை இல்லை, நீ வாயை மூடு. இதான் மனிதனுடைய மென்டாலிட்டி, மனிதனுடைய சுபாவம் இதுதான். இதன் அடிப்படையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட தவணையில் என்று உம்முடைய இறைவனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டிருக்காவிடில் அவர்களுக்கிடையே நிச்சயமாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும். இந்த தப்பான காரியத்துக்கு, பொறாமைப்பட்ட காரியத்திற்கு உடனே உனக்கு மரணம் தான் என்று ஏற்கனவே எல்லாம் எழுதியிருந்தான்டா, அப்பவுமே அவனை செத்து முடிஞ்சிருக்கு. இப்படியே தப்பு பண்ணால் ஒருத்தம் கிடையாது, எல்லாமே தப்பு பண்ணுறாங்க. எல்லாமே ஆன் த ஸ்பாட் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு குறிப்பிட்ட தவணைப்பெண் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்று ஏற்கனவே அல்லாஹ்வுடைய வாக்கு ஏற்பட்டு விட்டதனால் உங்களை குற்றம் முடிக்காமல் நீ செய்த தவறை செய்து கொண்டே வாப்பா, சந்தோஷம் வாழ்ந்துட்டு வாப்பான்னு ஆன விட்டுட்டான். இல்லாட்டி கதை முடிந்திருக்கும். அன்றியும் அவர்களுக்கு பின்னர் யார் வேதத்திற்கு வாரிசாக்கப்பட்டார்களோ நிச்சயமாக அவர்களும் இதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கின்றனர். இதற்கு முன்னர் குறிக்கப்பட்ட வேதத்தை பற்றி சந்தேகம் பட்டுக்கிறாங்க. தௌராத்து சந்தேகம்தான், இன்ஜீலும் சந்தேகம்தான். ஏதோ வழி இல்லாமல் புது புது மதத்தை உண்டாக்கிட்டான். இஸ்ரேல்கார ஒரு மதத்தை உண்டாக்கிட்டான். இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏதோ எதுவும் புரியல, ஒரு மதத்தை உண்டாக்கலான்னு சொல்லி ஜீசஸை கடவுள் ஆகிட்டு அவ்வளோதான் வேலை காணிப்பான்னு ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி தான் மக்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். காரணம் எதுவுமே புரியாததன் காரணமாக, விளங்காதன் காரணமாக, இந்த ஞானம் ஹக்கீம் தெரியாதன் காரணமாக ஒரு குருட்டாம்போக்கில் என்னத்தையோ வச்சுக்கிட்டு என்னத்தையோ செய்வோம்பான்னு சொல்லி கடவுள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கடவுள்கள், ஆயிரக்கணக்கான கோட்பாடுகள், ஆயிரக்கணக்கான என்ன விதமான ஷிர்க்குகள், சடங்குகள்
சம்பந்தம் இல்லாத ஜாதகம் ஜோதிடம் இந்த மாதிரி பல வகையில் போய் பின்னி போய் அதை ஆகிட்டாங்க, உண்மையை விட்டுட்டாங்க. இந்த உலக வாழ்க்கையை எவன் கெடுக்க ஆசைப்பட்டானோ அந்த மனிதன் சொற்ப கிரயத்துக்காக பொய்களை சொல்லி 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 எல்லாம் மறைச்சிட்டான, உண்மையே மறைச்சிட்டானோ அவன் செஞ்ச வேலை உலகம் பூரா இந்த ஃபித்னா பொய் பொருட்டு எல்லாம் பயிடுச்சு. இவனுங்க இந்த குரானை மக்களுக்கு மறைச்சவங்க பெரும் பாவிகள். அல்லாஹ்வுடைய கர்ஸ், அல்லாஹ்வுடைய சாபம் அவங்க இறங்கி விட்டது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் என்று கேட்டால் 2வது சூறாவில் 159 சிறிது படித்து கொள்ளுங்கள். இப்பொழுது எந்த வகையில் நீங்கள் கெடுக்கப்பட்டு இன்று வரை கெடுத்து கொண்டே இருக்கின்றார்களே அந்த கூட்டம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் குரானை தொடவில்லை அவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். யார் இந்த குரானை மக்களுக்கு தெரியாமல் இன்று வரை தெரியாமலே வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் போய்கொண்டு சிறு சொற்ப கிரயத்துக்காக அந்த உலக வாழ்க்கைக்காக மக்களையே கெடுத்து இந்த குரானே தெரியாமல் ஆக்கி, குரான் இந்த மாதிரி சொல்லியிருக்குது, இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த கூட்ட தலைவர்கள் சொல்லலை. இவர்கள் மீது தான் அல்லாஹ் கடுமையான கோபத்தையும் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் பெற்றவர்களாக இன்று இருக்கின்றார்கள். படிங்க 2:159 2:159. நாம் அருளிய தெளிவான ஆயத்துக்களையும் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கு விளக்கிய பின்னர் யார் மறைக்கின்றார்களோ. கொஞ்சம் இருங்கம்மா, தெளிவான புத்தகத்தில் ஒரு 3 விஷயம் இப்போ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிங்க பிடிக்க நோ பிடிக்கிறீங்களே இல்லை, ஆனால் யார் 30 பிடிங்கன்னு யார் சொல்லிடுறாங்க? இன்னைக்கு இன்னைக்கு உலகம் பூரா பிடிச்சிட்டுறாங்க. இந்த ஹஜ்ஜை நீங்கள் செய்கிறது ஹஜ்ஜே கிடையாது என்று குரான் மூலமாக சொல்ல வேண்டும். வாங்க சம்பாதிங்க, சுத்துங்க, பணத்தை தாங்க, போக போயிட்டு இந்த 30 நோன்பு கிடையாது, 5 வேலை செஞ்சிட்ருக்கீங்களா? குரான் கிடையாது. உதாரணத்துக்கு 3 எப்போ வச்சுக்க மனசு நிறைய இருக்குது, லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயம் குரான் இல்லை, நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இது செய்யாதீங்கன்னு யார் சொல்லியிருக்குன்னு யாருக்கும் தெரியும், சொல்லலை. பணத்துக்காக காசுக்காக மக்கள் அப்படி வழிகெடுத்து இந்த விஷயத்தையே தெரியாமல், குரான் விஷயமே தெரியாமல் ஆக்கிவிட்டு இன்னைக்கு முழு முட்டாளாக கபோதிகளாக இன்னைக்கு ஆக்கிவிட்டார்கள் இவர்கள். நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க விஷயம். எந்த ஒரு சின்ன ஒரு காசுக்காகவும் ஒரு சாப்பாட்டுக்காகவும் மக்களே வழிகெடுத்து வந்துருங்க, இந்த பள்ளிவாசலுக்கு வந்துருங்க, நாங்கள் சொல்கிறத செய்யுங்க என்று கூறி இந்த குரான் விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டு தெரியாமல் ஆக்கிவிட்டு முழு குருடர்களாகவும் செவர்களாகவும் ஆக்கிவிட்டார்களே அந்த கூட்டம் உலகம் நிறைஞ்சதுக்கு இன்னைக்கு அந்த கூட்டத்தை பற்றி சொல்றீங்க. நாம் அருளிய தெளிவான ஆயத்துக்களையும் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னர் யார் மறைக்கின்றார்களோ. யார் மறைக்கிற ஆட்கள் யார் நல்லா தெரியும். யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபித்து விட்டான். சபிச்சவங்க தான் நீங்க பின்னால கை கட்டி நிற்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு அந்த ஆள் சொல்லி கொடுத்துருக்குன்னு பின்னா வரிசைக்க நின்று நடந்துக்கிற கூட ஒவ்வொரு பள்ளி நடந்துட்டு இருக்குது. அந்த மனிதர் சொல்லியிருக்கன்னு நம்ம செய்து தப்பு, இந்த குரான் கிடையாது அப்படி சொல்லியிருக்கணும். இல்லை, தனக்கு காசு கிடைக்கும். இதை விட்டா எல்லாம் குரான் படி போயிட்டாரு. இங்கே யார் எனக்கு யார் காசு தருது? இந்த உண்மையை யார் மறைத்து இன்று மக்களை கெடுத்து விட்டு செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த சபித்தவர் பின்னால வரிசையா கை கட்டிக்கிறாங்க எல்லாரும். நல்லா போய் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சபித்தப்பட்ட கேஸ் பின்னால வரிசையா கை கட்டிக்கிறாங்க, உட்காராங்க, குடிக்கிறாங்க, தாய்க்கிறாங்க. இப்படி போயிட்டு கொஞ்சம் குரான் ஓதி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குரான் இந்த மாதிரி சொல்லுது, அவ்வளவு விரோதமாக நம்ம செய்ய போய் கொண்டிருக்கின்றது என்று அந்த மனிதன் மக்களை பார்த்து சொல்லியிருக்க வேண்டும். சொல்ல மாட்டான், சபித்து விட்டான். மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். அவர்களை சபிப்பவர்களும் செய்ப்பவர்கள். இப்போ உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களும் சபிக்கிறீங்க. நேற்று இவன் தான் கேட்டுட்டு இருந்தான்ப்பா, நல்ல வேலைப்பா அந்த இடத்த விட்டு ஓடி விட்டேன்.
சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். இந்த உண்மையை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டீர்கள், நீங்களும் சபிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சபிக்கின்றான், இந்த உட்கார்ந்துருக்கிற 10 பேர் அவர்களும் சபிக்கின்றார்கள். பார்த்துக்கங்கப்பா, இதான்ப்பா அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு உண்மையை தெரிஞ்சு குர்ஆனை ஓத விடாமல் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு சரி, அவங்க தான் சொல்ல, நம்மளா ஓதுமே அந்த ஆசையும் யாரும் கிடையாது. சரி, நம்மளா ஓதுறமே, ஒரு ஆள் ஓதுது, அந்த என்னதான் அந்த ஆள் சொல்லுது குடும்பத்தில் உள்ள ஆள் கேட்கறது கிடையாது. அப்பேற்பட்ட குடும்பமாக மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புரிஞ்சுக்கிறீங்க? 42:15 ஆயத்து. எனவே நீர் அழைத்து கொண்டே இருப்பீராக. ஆகவே நபியே, நீ பாட்டு அழைச்சிக்கிட்டே அல்லாஹ் பக்கம் மக்கள், குர்ஆன் பக்கம் மக்கள் அழைத்து கொண்டே இருப்பீராக. மேலும் நீர் ஏவப்பட்ட பிரகாரம் உறுதியுடன் நிற்பீராக. நான் உனக்கு என்ன சொன்னேன்னா, அது உறுதியாக நீர் நிற்க வேண்டும். அவர்களுடைய மனோ இச்சைகளை நீர் பின்பற்றாதீர். யார் என்ன சொன்னாலும் அவர்களை நீர் பின்பற்றாதீர். இன்னும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை நான் நம்புகிறேன். அன்றியும் உங்களுக்கிடையே நீதி வழங்கும்படியும் நான் ஏவப்பட்டுள்ளேன். அல்லாவே எங்கள் இறைவனாவான், அவனே உங்களுடைய இறைவனும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே தர்க்கம் வேண்டாம். அல்லாஹ் நம்மிடையே ஒன்று சேர்ப்பான். அவன் பாலே நாம் மீண்டு செல்ல வேண்டி இருக்கிறது என்று கூறுவீராக. இந்த மாதிரி மக்கள் நீ சொல்லியிருப்பா, அது போதும். கேட்குறாங்களோ கேட்கல, அது கவலைப்படாது. 16. எவர்கள் அல்லாவை ஒப்புக்கொண்ட பின் அவனை பற்றி தர்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தர்க்கம் அவர்களுடைய இறைவனிடத்தில் பயனற்றதாகும். அதனால் அவர்கள் மீது கோபம் ஏற்பட்டு கடினமான வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும். 17. அல்லாஹ் தான் இந்த வேதத்தையும் நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அருளினான். இன்னும் அவ்வேளை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரா? ரொம்ப கெட்டு வந்துருச்சுப்பா கியாமத்தினால. நபி நீ அறிகிறாத, அது சமீபம்டா. எதை நான் சமீபமாக சொல்கிறேன், எவ்வளோ சமீபமாக எவ்வளோ கிட்ட இருக்குது கியாமத்தினால் என்பதை நீ அறிவீரா நீர்? 18. அதன் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதை பற்றி அவசரப்படுகின்றனர். அந்த கியாமத்தினால் ஒன்று இருக்குது, அதை பற்றி அறிவில்லாதவர்கள் அதை பற்றி அவசரப்படுகின்றார்கள். என்ன சொல்லுங்க, அதை எப்போ சொல்லுங்கப்போ, கொண்டு வாங்க பார்ப்போம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை பயப்படுகிறார்கள். நம்பிக்கை ஈமான் கொண்டவர்கள் அந்த கியாமத் நாளை பற்றி தெரியும், அது எப்பொழுது வரும் தெரியும், அது எதை குறிக்கும், எந்த செயலை செய்யக்கூடிய காரியங்கள் அந்த நாளில் நிகழும் என்பதை பற்றி பயந்து கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயமாக அது உண்மையே என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அறிந்து கொள்க, அவ்வேளை குறித்து எவர்கள் வீண் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெடிய வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள். இப்போ இதை பற்றியே நீங்க நம்ம இந்த கூட்டத்தை எடுத்துக்கிறோங்க, இந்த ஷாஃபி ஹனஃபி கூட்டத்தை எடுத்துக்கிறோங்க, ஷியா சுன்னி கூட்டத்தை எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி குர்ஆன் இருக்குதப்பா, ஏப்பா நீங்க இப்படி மாறு செய்றீங்க கேட்டா எந்த பேர் வராது. இப்படிதாங்க ரசூல் ஒரே வார்த்தை ரசூல் சொல்லி கொடுத்தா, இப்போதான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க, இதை பற்றி தான் விசாரிக்கிறாங்க பேசுகிறாங்க தவிர உண்மை என்ன போட்டு படித்து பாருப்பா, நம்ம என்ன பேசுன்னு அதை பார்க்க மாட்டோம். தேவை நான் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றோம். புதுசாக நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா பொறாமையின் காரணமாக. நல்லா புரிஞ்சு, காரணம் பொறாமை தான். நான் நரகத்துக்கு போனாலும் போவேன், ஓன் பேச்சு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது தவிர, அதான் ஆதமுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பேச்சிலே புரிஞ்சிருக்கலாம். அந்த செயல் தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஆதம எவன் கொலை 2 பிள்ளைகளை எவன் கொலை செய்தானோ அவனுடைய வாழ்க்கை தான் உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. அவனுடைய செயல் தான், அவனுடைய பேச்சு தான் இன்னைக்கு உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்க, ஆதமுக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார். எந்த மனிதன் கொலை செய்தானோ அந்த மனிதனுடைய செயல்கள் தான் நிரம்பிய மக்கள் உடம்போடு இறந்துக்கிறாங்க. அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. இறந்து போனவனுடைய குணம் யார்கிட்டும் இல்லை. கொலை பண்ணான்னு கொலையாளி,
அவனுடைய செயல், அவனுடைய பேச்சு, அதான் இன்னைக்கு உலகம் பூரா நிலைச்சு நின்று கொண்டிருக்கின்றது. அதையும் புரிஞ்சுக்கிறது. 19. அல்லாஹ் தன் இபாதிகள் மீது அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். இப்போ நீங்க இபாதத்தில் இருந்தால், ஈயாக்க நஅபுதுவை புரிந்து கொண்டு அதில் இருந்தால் என்ன சொல்றான்? அந்த இபாதத்தில் மீது அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். அன்பு மிக்கவனாக இருக்கின்றான். போதுமா? இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அளவற்ற அருளாளன் ஏற்ற அன்புடையன்னு சொல்றான்னு. அதுக்கு அர்த்தம் கேட்டேன். அர்த்தம் உங்களுக்கு சொல்ல தெரியாது, அது என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இபாதத்து ஈயாக்க நஅபுதில் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் அந்த அன்பு என்னவென்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அன்பிலேயே நீங்கள் வாழ்வீர்கள். புரிஞ்சுக்கிறோங்க. தான் நாடியவர்களுக்கு உணவளிக்கிறான். அவனே வலிமை மிக்கவன், யாவற்றையும் மிகைத்தவன். யார் இபாதத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு உணவளிக்கின்றான். எல்லா விஷயங்களையும் அவர்களுக்காக செய்கின்றான். 20. எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம். எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம். எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை. 21. அல்லது அல்லாஹ் அனுமதிக்காததை தீனாக்கி வைக்கக்கூடிய இணைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? மேலும் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பின் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. 22. அநியாயக்காரர்கள் தாங்கள் சம்பாதித்ததை பற்றி பயந்து கொண்டிருப்பதை நீர் பார்ப்பீர். ஆனால் அது அவர்கள் மீது நிகழவே செய்யும். ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காவனங்களில் இருப்பார்கள். அவர்கள் விரும்பியது அவர்களுடைய இறைவனிடம் கிடைக்கும். அதுவே பெரும் பாக்கியமாகும். 23. நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்து வரும் தன் இபாதிகளுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறுவதும் இதுவே. நீர் கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. பார்த்தோம், உறவினருக்கு அன்பு செலுத்துங்க. அதேதான், அன்பு செலுத்துங்க, அவ்வளோதான். திட்டாதே. உறவினர்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. எடுக்காட்டி நீங்கள் திட்ட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அன்பை காட்டுங்க. உறவினர் தம்பியாக போயிட்டு, அண்ணா போயிட்ட, மாமா மச்சானா போயிட்ட, சொந்தக்காரன் போயிட்ட, தூரத்து உறவினர் ஆகிட்ட, அன்பு காட்டுறேன். நான் ஒன்றும் மேலே கோபம் கிடையாது, ஒன்றும் எதுவும் கிடையாது. அன்பு காட்ட சொல்கிறேன், அதில் அன்பு காட்டுறேன். நீ எப்பயும் வச்சு வாழ்ந்துக்க, அவ்வளோதான். நீ குரானில் எடுக்கிற இஸ்லாத்தை வராதனால நான் கோவப்படுறதுக்கு எந்த வித உரிமையும் எனக்கு கிடையாது. அன்பு காட்டுவதை தவிர வேறு வழி எதுவும் கிடையாது. பார்த்து படித்து பார்த்துருங்க. அன்றியும் எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு நாம் அதில் பின்னும் நன்மையை அதிகமாக்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கின்றான். 24. அல்லது அவர் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டி கூறுகிறார் என்று சொல்கிறார்களா? அல்லாஹ் நாடினால் அவன் இருதயத்தின் மீது முத்திரையிட்டிருப்பான். அன்றியும் அல்லாஹ் பொய்யை அழித்து தன் வசனங்களை கொண்டு உண்மையை உறுதிப்படுத்துகிறான். நிச்சயமாக நெஞ்சங்களில் இருப்பதை அவன் மிக அறிந்தவன். 25. அவன் தான் தன் இபாதிகளில் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான். சரி, பார்த்துக்கிறங்க. இபாதத்தை முக்கியம் பார்த்துக்கிறங்க. இபாதத்து இல்லாமல் எதுவுமே நடக்காது. இபாதிகள் இருந்து ஈயாக்க நஅபுதில் இருப்பவர்களில் இருந்து அவருடைய பாவ மன்னிப்பை கோருதலை ஏற்றுக்கொள்ளுகின்றான். எவன் முழுமையாக 100% இபாதத்தில் ஈயாக்க நஅபுது முழுமைப்படுத்துகின்றானோ, செயல்படுத்துகின்றானோ, அதிலேயே இருக்கின்றானோ அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். அவருடைய துவாவை எழுதிருங்க. இபாதத்தை இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. 3 சொல்லிட்டேன். இபாதத் முக்கியமானு சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிறங்க. இபாதத் முக்கியம் புரிஞ்சுக்கிறங்க. புரியறதுக்கு தூய்மை அவசியம். தூய்மை அவசியம், சிந்தனை அவசியம்.
குற்றங்களை மன்னிக்கிறான், இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கு அறிகிறான். இப்போ இபாதத்துனா சிந்தனை செய்ய முடியும், ஆனால் சொல்ல முடியாது. சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. உன்னதான் முடியும், சொல்ல முடியாது. 26. அன்றியும் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல் செய்பவர்களையும் ஏற்று அவர்களுக்கு தன் அருளை அதிகப்படுத்துகிறான். இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. 27. அல்லாஹ் தன் இபாதிகளுக்கு உணவு விரிவாக்கி விட்டான். அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய தடைப்பட்டு விடுவார்கள். தன் இபாதிகளுக்கு உணவை அதிகமாக வழங்கிவிட்டார். 2 இபாதி இருக்குது. ஒன்று முழுமையாக பாதிப்பு இருக்கு, அல்லது இபாதத்தில் இருக்கிறாங்கல்ல, ஸ்டார்டிங் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு போய் சரி உணவுப் பொருளை அதிகமாகிவிட்டால் அவங்க உடனே வேறு பக்கம் போயிடுறாங்க, இபாதத்தை விட்டுறாங்க, அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எக்கச்சக்க சாப்பாடும் பணம் வந்த பிறகு. ஆகவே உண்மையான இபாதத்துக்கு உள்ளவர்களுக்கு கொடுத்தா அவங்க வீண் செலவு செய்ய மாட்டார்கள், அநியாயம் செய்ய மாட்டார்கள். இப்போ தான் இபாதத்து இறங்குறாங்கல்ல, இவங்க உணவு அதிகமாக்கி விட்டால் நிச்சயமாக அவர்கள் அட்டூழியம் செய்யப்பட்டு விடுவார்கள். ஆகவே அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகிறான். நிச்சயமாக அவன் தன் இபாதிகளை நன்கு அறிபவன். புரிஞ்சுக்கிறீங்களா? 2 இபாதியும் சொன்னேன், இபாதிகளை நன்கு அறிவோம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி இப்போ சிந்தனை மூலமாக தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். இபாதிகளை, அந்த வார்த்தையில விஷயம் இருக்குது. அப்போ நல்ல வேகமாக உண்மையிலே இபாதி உள்ள இருக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங் இபாதத்தில் உள்ள இறங்கினு வந்துக்கிறாங்க. ஆகவே இபாதிகளை நன்கு அறிபவன். இப்போ இபாதத்து உள்ளவர்கள் யாருன்னு கேட்டால் 2ல் 180. கொஞ்சம் விளக்கம் சொன்ன உங்களுக்கு. 2ல் 186 எடுங்க. 2ல் எப்படி 2 இபாதத்துக்கு காரணம் காட்டணும். குரானில் கிடையாது 2 இபாதத்துண்டு. இப்போ சிந்தனை சக்தி மூலமாக 2 இபாதத்து ஆனால் அறிவிச்சான். இப்போ அதுக்கு ஆதாரம் குரானில் இருக்குது. இல்லாததை சொல்லி அது சொன்னதுக்கு ஆதாரம் குரானில் எடுத்து காட்டுறோம். அது குரான் சொல்லலை, சொல்லாததை நான் சொல்கிறேன். அதை சொன்னதுக்கு ஆதாரமாக குரான்லேருந்து காட்டுறேன். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்கிறது குரான் கிடையாதுப்பா, குரான் இல்லாத உங்களை சொல்கிறேன்ப்பா. சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக குரான்லேருந்து காட்ட போகிறேன். இதுதான் குரான் முறை. 2ல் 186. என் இபாதத்தில் இருப்பவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால். கொஞ்சம் அல்லாவை பற்றி அல்லாட்ட கேட்கணும். இப்போ தான் ஸ்டார்டிங் வந்துக்கிறாங்க. இப்போ தான் இபாதத்தில் நுழைஞ்சிக்கிறாங்க. வந்த உடனே கேட்குறாங்க அல்லா பற்றி சொல்லுங்க நபி. ஏன்ப்பா இபாதத்து இப்போ தான் வரப்போகிற, இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்குது, அல்லாஹ் தான் அவனுக்கு எல்லாம் கற்றுத்தருவான்னு சொல்லிட்டேன். சொல்லிய பிறகு இபாதத்து இறங்கின உடனேயே அல்லாஹ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீப்பா நீ. இப்போ இது அறகுறை இபாதத்தில் தன் நாடியவர் சொன்னாண்டா இவங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறாங்க. இபாதத்தை ஒரு வருஷம் அதை பழகிட்டு வர்றாங்க. இபாதத்து உள்ளவர்கள், அந்த இபாதத்து உள்ளவர்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். அவங்கள்ட்ட கேட்டாங்கப்பா சொல்லிடுறேன். அவசரப்படுறாங்க, மூசாயுமே அவசரப்படுறாங்க. நான் சொல்ல நிச்சயம் நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தார். 3 பிரார்த்தனை துவா உள்ள வருதல்ல. அன்னைக்கே கேட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு துவா. இந்த 3 பிரார்த்தனைக்குள்ள வருது. இந்த 3 பிரார்த்தனைக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டேன். நீங்கள் மறந்து விட்டீர்கள், அதை பற்றி எந்த எண்ணம் இல்லாமல் இன்று வரை இருக்கின்றீர்கள். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கின்றேன். 3 பிரார்த்தனை சொல்லி நான் விடையளிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆண்டவன் படிச்சிங்கல்ல, படிக்கதான் செய்கிறீங்க. நீ பிரார்த்தித்தா விடையளிக்கிறேன்னு சொல்லிடலாமல் பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள். நபியே சொல்லுங்க, என்கிட்ட கேட்கட்டும், நபி உங்கள்கிட்ட கேட்க வேண்டாம், என்கிட்ட கேட்கட்டும், நான் சொல்கிறேன். இப்போ 2 விதமான இபாதிகள் உங்களுக்கு சொல்லிவிட்டேன்.
ஒன்று முழுமையாக இபாதத்து உள்ளவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, வீண் வினையும் செய்ய மாட்டாங்க, அல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் வந்தவங்க அது என்ன இது என்ன இதை கேட்டு இருப்பாங்க. ஆகவே தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உதாரணத்தை ஒன்று உதாரணம் இருக்குது, ஒன்றை மட்டும் குறிச்சிக்கங்க. 2 இபாதிகளுக்காக உள்ள ஆதாரம். தன் இபாதிகளை நன்கு அறிபவன், உற்று நோக்குபவன். இப்போ உண்மையிலேயே இபாதத்தில் இருக்கிறானா இல்லையா என்பதை நன்கு அறிந்தவன், உற்று நோக்குபவன். 28 அவர்கள் நிராசையான பின்னர் மழையை இறக்கி வைப்பவன் அவனே. மேலும் அவன் தன் ரஹமத்தை பரப்புகிறான். இன்னும் அவனை புகழுக்குரிய பாதுகாவலன். தண்ணி மழை பெய்யல, விவசாயம் போச்சு, வானம் பார்த்த பூமி அப்படி சொல்லுவாங்க. மழை பெஞ்சாதான் விவசாயம் கிடையாது. அப்படி நிராசையான மழையை போச்சு, பெய்யுமோ பெய்யாதோ என்று ஏங்கி கொண்டிருக்கும்போது மழையை இறக்கி வைக்கின்றான், தன் ரஹமத்தை பரவிட்டு செய்கின்றான். இந்த மாதிரி அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் உங்கள் மனிதர்களுக்கு. 29 வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் அவை இரண்டிலும் உயிரினங்களை பரப்பி வைத்திருப்பதும் அவனுடைய உண்மைகளில் உள்ளவையாகும். ஆகவே அவன் விரும்பிய போது அவற்றை ஒன்று சேர்க்க பேராற்றல் உடையவன். இந்த ஆயத்துக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், உதாரணமும் சொல்லிட்டேன், ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டேன். நினைவு இருந்தால் அதை ரீகால் பண்ணிக்கிறங்க, போதிக்கிறங்க, அல்லது அதுக்கு அர்த்தம் தெரியட்ட சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த கிளாஸில் அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்கிறோம், விளக்கத்தை சொல்கிறோம். 30 அன்றியும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்ததுதான். எனினும் பெரும்பாலானவற்றை அவன் மன்னித்தருள்கின்றான். தீங்கு உங்களை அடைவதெல்லாம் நீங்கள் உங்கள் கைகளால் ஏற்படுத்தி கொண்டதுதான். அல்லாஹ் தரவில்லை, அல்லாஹ் தரவில்லை. அவ்வளவு கெட்ட காரியங்களும் தீங்குகளும் உங்களை வந்து அடைவதெல்லாம் நீங்கள் உங்கள் கைகளால் சம்பாதித்து கொண்டவதை தவிர அல்லாஹ் அளிக்கவில்லை. அர்த்தம் புரியுதா? இதுக்கு அர்த்தம் புரியுதா? இதுக்கு அர்த்தமாக எழுதுங்க. 29க்கு அர்த்தம் எழுதுங்க, போஸ்ட் பண்ணுங்க. இதில் அந்த குரான் பேங்க் கிளாஸில் இந்த 30 நம்பருக்கு பதில் போடுங்க. இதை நான் கேட்குறேன், இதுக்கு முதல்ல பதில் இல்லைங்க, எழுதுங்க. கண்டிப்பாக எழுத ஆரம்பிங்க. முடிஞ்ச பிறகு இதுக்கு யோசித்து என்னவா இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் விளக்கம் போடுங்க. அதுக்கு நான் எதிர்பார்த்துக்கிறேன். 31 இன்னும் நீங்கள் பூமியில் அவனை இயலாமல் ஆக்குபவர்கள் இல்லை. மேலும் உங்களுக்கு அல்லாவை தவிர பாதுகாவலனோ உதவி புரிபவனோ இல்லை. இப்போ பூமியில் அவனை நீங்கள் தோற்கடிக்க முடியாது, இயலாமல் ஆக்க முடியாது. அவனை தவிர பாதுகாவலனோ உதவி செய்வனோ நீங்கள் எவரையும் பார்க்க முடியாது. போதுமா? போதுமா? இத்துடன் இதை நிறுத்திக் கொள்கின்றேன். இப்பொழுது பேசியதை சிந்தனை செய்யுங்கள். நம்ம சிந்தனை விஷயம் புரிஞ்சு சொல்லுங்க. எப்படி சிந்தனைக்கு விடை கிடைக்குன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் சிந்தனை என்ன சொல்ல முடியாது, எப்படி சிந்தனை செய்கிறேன் அதை சொல்ல முடியாது. இது ஒன்று எப்படி மறைஞ்சிருக்க, சரியான மறைஞ்சிருக்க விஷயம். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இது எல்லா விஷயத்திலையும் ஒத்து போக மறைவானவற்றின் நம்பிக்கை கொள்வார்கள். சாதாரண விஷயம் கிடையாது, பெரும்பெரும் விஷயங்கள் அடங்கி இருக்குது. இதை நீங்கள் சிந்திக்கணும். ஆகவே இப்போ ஓதியதை வேகமாக ஓதி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்தையும் மெதுவாக ஓதி சிந்தனை செஞ்சு இது அர்த்தம் என்ன, விளக்கம். இப்போ உங்கள் பெரிய புதிய விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அரபி பாஷையினால் நீங்கள் குரான் ஓத முடியாது, தமிழ் பாஷையினால் குரான் ஓத முடியாது, விளங்கி கொள்ள முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஜிக்கர் மூலமாக தான் செய்ய முடியும் என்று புதிய உண்மையை சொல்லியிருக்கிறேன். சரி, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். நல்ல விஷயங்களை நீங்கள் எழுதுங்கள், பேசுங்கள். நல்ல கேள்விகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் பேசுங்க. ஆன்ம கிருபையால் தெரிஞ்சால் பதில் சொல்கிறேன், தெரியாட்டால் எப்படி செய்யணும் மட்டும் சொல்லித்தரேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.